சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா, அதாவது இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் இன்று உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால், இது உன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறி. இந்த பதிவு கண்ணில் படுபவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். அதனால் தவறவிடாமல் இன்று என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு, தன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயம் என்னவென்று நிச்சயமாக தெரியப் போகிறது. இந்த சாயப்பா, நான் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயத்தை உனக்கு சொல்லாமல் நிச்சயமாக நான் எங்கும் செல்ல மாட்டேன். இந்த அப்பாவின் அன்பு உனக்கு என்னை கொடுக்க நினைக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உனக்கென நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? உனக்காக வேண்டி நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து, எதிலுமே இந்த சாயப்பா நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம், நீ எதையுமே யோசித்து கலங்காதே. எந்த ஒரு நிலையை நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்காமல், அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடத்தும் ஒரு அதிசயத்தை நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அப்பா, சாயப்பா இருக்கும்பொழுது நமக்கு எல்லாமே சரியான ஒன்றை உருவாக்கும் என்பது நீ அறிந்த உண்மைதானே. இந்த சாயப்பா நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வது உண்மைதானே. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த நேரம், என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் யோசித்து எதற்கும் பதறாமல் என்ன நடக்கும் என்பதனை சாயப்பா சொல்ல கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நமக்காக நம் சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது நீயாகவே உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்காதே. உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இனி உன்னை தொடரும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உன் அப்பா நான் உனக்காக வருவது, உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்துவதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதையும் அப்பா குறித்து வைத்துத்தான் வருவேன். அதுபோல உன் வாழ்க்கையில் ஒரு வேதனை உனக்கு நடக்கப் போகிறது என்றாலும் சாயப்பா அதனை குறித்து வைத்து முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்லிவிடுவேன். ஏனென்றால் அந்த விஷயம் நடக்கும் பொழுது என் குழந்தை கலங்கிவிடக் கூடாதல்லவா? அந்த விஷயம் நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாதல்லவா? நடப்பது என்னவென்று மனதில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, தேவையில்லாத விஷயங்கள் என்று எதையுமே யோசித்து இனி வருந்த வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு துணை இருந்து எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே நாம் யோசிக்கும்படியான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அப்பொழுது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதனால் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிச்சல் நமக்கு முன்கூட்டியே வந்துவிட வேண்டும். எதையுமே எதிர்கொள்ளும் அந்த புரிதல் நமக்கு நிச்சயமாக வந்துவிட வேண்டும். நம்மை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும். உன்னை சரியாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இனிவரும் காலங்களில் மற்றவர்கள் சொல்வதை விட நீயாகவே ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்வாய். நீயாகவே இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கை நடக்கும் உண்மைகள் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, எதிர்பாராமல் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் நம்மால் சமாளிக்க முடியாதது என்பது வேறு. ஆனால் இது இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்று தெரிந்த பிறகும் கூட நாம் எதையுமே அவ்வளவு சுலபமாக நினைத்து கலங்கக்கூடாதல்லவா? எதையுமே நாம் சுலபமாக எண்ணி வருந்தக்கூடாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நேரங்களையும் இனிமேலும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து, இனிமேலும் இதையெல்லாம் நீ கவனமாக உணர்ந்து, உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் அத்தனையும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை நீ சரியாக தரத்தான் வேண்டும். உனக்கு நிச்சயமான மாற்றத்தை இனி எப்பொழுதுமே அது உனக்கு சரியாக கொடுக்கத்தான் வேண்டும். காரணத்தோடு உனக்கு என்ன நடந்தாலும் தேவையில்லாமல் என் குழந்தை எதற்கும் உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக
இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள். எதையும் எதிர்பார்த்து இந்த சாயப்பா உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நீ அந்த நேரத்தில் புரிந்து கொண்டால், இனிமேல் எது நடந்தாலும், அதாவது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்தோமானால் அதனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று நாம் தெரிந்த பிறகும் கூட அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதற்காக பதறிக் கொண்டிருப்பது நியாயமாகாது. அதற்காக நீ கலங்கிக் கொண்டிருப்பது நியாயமாகாது. எதையுமே நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் கலங்காமல் அதை நாம் சரியாக முடிக்க நினைக்கும் நம்முடைய எண்ணம். இவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா மாற்றங்களையும் நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்குமே என் குழந்தை நீ யோசித்து கண் கலங்காதே. உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளை எல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை புரிந்து கொண்டு உன்னை தொடர்ந்து நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டால் இந்த அப்பா நான் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரியும். எதையுமே நாம் சரியாக பெற வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு முடித்துவிடக்கூடாது. பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். அப்பா மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை என் குழந்தைக்கு நான் ஆணித்தரமாக உணர்த்த முயற்சி செய்கிறேன். பொறுமை இல்லாமல் நீ இந்த வாழ்க்கையில் தொலைக்கும் சில விஷயங்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது. ஏன் என்றால் உன் கையில் கிடைப்பதற்கு சில தூரம் இருக்கும் பொழுதே சற்றென்று பொறுமை இழந்து அந்த விஷயத்தை நீ இழந்து விடுகிறாய் அல்லவா? பொறுமை இழந்த அந்த விஷயத்தை நீ தொலைத்து விடுகிறாய் அல்லவா? அதுதான் இந்த அப்பா உனக்கு எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன். நீ பொறுமையாக இருந்தால் அனைத்தையும் வெற்றியை செய்யலாம். புரியவில்லையா? நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றாயோ, ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ பொறுமையாக இருந்தால் அது நிச்சயமாக அது வெற்றியில்தான் முடியும். ஆனால் அதே விஷயம் நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு முந்திரி கொட்டைத்தனமாக ஏதாவது ஒரு செய்துவிட்டால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் சென்று முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையால் நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக அது கிடைக்கும் வரை நாம் பொறுமையாக இருந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அவசரப்பட்டால் அது கிடைக்காமல் போய்விடும் என்பதை இந்த சாயப்பா உனக்கு இவ்வாக்கின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறி இந்த பதிவில் நான் சொன்னது மட்டும்தான். ஆகையால் நீ பொறுமை காக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் அனைத்து எல்லா வல்ல செல்வ வளங்களையும் நீ பெற்று உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நீ பொறுமை காத்து அதில் நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.